செங்கோட்டையன் வந்ததுனால ஒரு 50 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க. அது அந்த கட்சி விஜயை நம்பி தான் இருக்குது, விஜயோட ஃபாலோவர்ஸ் நம்பி தான் இருக்குது, ரசிகர்களை நம்பி தான் இருக்குது, தொண்டர்களை நம்பி தான் இருக்குது. குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். செங்கோட்டையன் ஒன்றும் பெரிய மாபெரும் தலைவர்லாம் கிடையாதுங்க. அவர் போனால் 10 லட்சம் பேர் பின்னாடி போவாங்கன்ட்டு. அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். இவருக்கு வந்து எடப்பாடி மேலே கோவங்க. இவர் தனியாக போய் தனிமரமாக சுற்றுவார்னு எடப்பாடி நினைச்சார். இவர் போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டார். எடப்பாடி மேலே அதிருப்தியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து உடனே வருவாங்களான்னு சந்தேகம். பல பேர் வந்து சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ போட்டி போடுறதுக்கு சீட். ஆனால் ஒரு சீட் 10 கோடியா ஏடிஎம்கே 10 கோடி கொடுத்தா எம்எல்ஏ சீட். அதிமுக ஒரு போட்டியாளராக இருக்காங்க விஜய்க்கு. அப்போ அதிமுக ஊழலை பற்றியும் பேசணும். அப்போ அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர்கள் ஓட்டை நீங்கள் எப்படி வாங்குவீங்க? வாங்க முடியாது. ஸோ விஜய் வந்து தன்னோட அணுகுமுறையில் பல மாற்றங்களை கொண்டு வரலாம். கொண்டு வரலாம். திமுக மேலே ஒரு கோவம். அதனால் விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கார், வாய்ப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் பக்கம் போகிறதா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. வைகோ மாதிரி ஆட்கள்லாம் கடைசி நேரத்தில் பிரிஞ்சு போகிறதெல்லாம் உண்டு. அவரே தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒரு நிலைமை தான் பண்ணுவார். ஆக்சுவலாக திடீர்னு மதிமுக தேர்தலே போட்டி போட வேண்டுவார். ஒரு தேர்தலில் போட்டி போடவே இல்லை. விஜய் அதிமுகவும் சேர்ந்தாலுமே அவர்களுக்கு எதிரான விஷயங்களை பேச விடும். விஜய் ஊழலை பற்றி பேசவே முடியாது. அதுக்கப்புறம் வாய முடிஞ்சு பேசாமல் போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க இந்த மாதத்துக்குள்ளே. 20 லட்சம் பசங்களுக்கு நம்ம லேப்டாப் கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு வந்து 6000 ரூபா கொடுக்குறாங்க. நோக்கம் முழுக்க என்ன இருக்குன்னா, எடப்பாடியை எதிர்த்து ஏதாவது பண்ணணும். அவருடைய பதவியை பறிச்சவர் எடப்பாடின்னு நினைக்கிறார். ஆனால் கொங்கு மண்டல பாலிடிக்ஸில் எடப்பாடியை ஒழிச்சா தான் தான் முன்னுக்கு வர முடியும்னு நினைக்கிறார். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னிலையிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பர்மிஷன் தராமல் இருந்தாங்க. இப்போது செங்கோட்டையன் விஜயெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட பிரச்சாரம் சார்ந்த வியூகங்களை வகுக்கிறதுக்காக. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. செங்கோட்டையன் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அந்த அலை அப்படின்றது ரொம்ப ஓஞ்சி போச்சு. இப்போ செங்கோட்டையனால் விஜய்க்கு என்ன லாபம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, செங்கோட்டையன் ஒன்றும் பெரிய மாபெரும் தலைவர்லாம் கிடையாதுங்க. அவர் போனால் 10 லட்சம் பேர் பின்னாடி போவாங்கன்ட்டு. அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். ஏடிஎம்கேல ஒர்க் பண்ணியிருந்தார். கோபிச்செட்டி தலைமை சொல்கிறத கேட்பார். ஈரோடு மாவட்டத்திலே எல்லா இடத்துலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு 3 தொகுதியில் அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகரில் வேணால் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர மற்ற இடத்துலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். சத்தியமங்கலம் போன்ற இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் தவிர மற்ற இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இவர் வந்து இவரை எதுக்கு சேர்த்துருக்காங்கன்னு இவருக்கு வந்து எடப்பாடி மேலே கோவங்க. இவர் தனியாக போய் தனிமரமாக சுற்றுவார்னு எடப்பாடி நினைச்சார். இவர் போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டார். அது இவருக்கு என்னென்னா எடப்பாடியை பழி வாங்கணும். அது அங்கே போய் சேர்ந்தால் அவரோட ஏடிஎம்கே போட்டி போடுற தொகுதியில் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் இழுக்கலாம் அப்படின்னு அவர் போயிருக்கார். ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஆளுங்களையும் இழுக்கலாம், ஏடிஎம்கே ஓட் பேங்கிங் குறைக்கலான்ற லெவலில் விஜய்கிட்ட போயிருக்கார். அவங்களுக்கு விஜய்க்கு என்ன லாபம்னா இவரை வச்சு கொஞ்சம் கீழே லெவலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கட்டுமானங்களெல்லாம் நம்ம உருவாக்கலாம். கொஞ்சம் எப்படி போலிங் பூத்து அதில் எப்படி வேலை செய்யணும், இல்லை தொகுதிகள்லாம் எப்படி இருக்குது, சுற்றுப்பயணம் போகிறது விஷயங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேமாக கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுப்பாருன்றதுனால அவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இவர் செங்கோட்டையன் வந்ததுனால ஒரு 50 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க. அது அந்த கட்சி விஜயை நம்பி தான் இருக்குது, விஜயோட ஃபாலோவர்ஸ் நம்பி தான் இருக்குது, ரசிகர்களை நம்பி தான் இருக்குது, தொண்டர்களை நம்பி தான் இருக்குது. அதனால் செங்கோட்டையன் போயிட்டு அங்கே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளே செங்கோட்டையனே கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுவார். அவரே புஷி ஆனதுக்கு தான் ரிப்போர்ட் பண்ண போகிறார் எல்லாத்தையும். அவர் விஜய் இனிமேல் அடுத்த தடவை எப்போ பார்க்க போகிறாருன்னு நமக்கே தெரியாது. இல்லைனா விஜய் அவரும் ரொம்ப இணக்கமாக செயல்படுறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் டிவி கேசைல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கி பார்த்தார்ல விஜய், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்துருக்க மாட்டார். இதுவரையும் அவர் புஷி ஆனதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஆர்டர்லேயே போட்டாங்க. அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு புஷி ஆனதுக்கும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அவர் புஷி ஆனது பார்க்கறதோட ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் வேணால் ஒரு தலைமை அவங்க கட்சி கூட்டத்தில் வேணால் பார்க்கலாமே தவிர மற்றபடி வந்து அவர் இனிமேல் அவருக்கான வாய்ப்புகள், கௌரவம், அங்கீகாரம்லாம் வந்து அவ்வளோ எதிர்பார்த்த அளவு கிடைக்குமான்றது சந்தேகம். ஆனால் அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஆட்களை கூட்டின்னு போவாருன்னா அதுக்கான முயற்சிகள் எடுப்பார். நிறைய பேர் நிர்வாகிகளை வந்து இடைநிலை நிர்வாகிகளை எடுத்துன்னு போகிறதுக்கான முயற்சிகள் ட்ரை பண்ணுவார். ஆக்சுவலாக பல முன்னாள் அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள்கிட்ட தான் முன்னாள் அமைச்சர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. இல்லை வாய்ப்பு இருக்கா? அது 6 முன்னாள் அமைச்சர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா வந்து கண்டிப்பாக எடப்பாடி மேலே அதிருப்தியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து உடனே வருவாங்களான்றது சந்தேகம். பல பேர் வந்து சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ போட்டி போகிறதுக்கு சீட். ஆனால் ஒரு சீட் 10 கோடியாம் ஏடிஎம்கே 10 கோடி கொடுத்தா எம்எல்ஏ சீட்டுன்றாங்க. அது உண்மையாக ஒரு மாஜி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். 10 கோடி ரூபா கேட்குறாங்க சார் அப்படின்னு. என்னால் எப்படி சார் கொடுக்க முடியும் 10 கோடி ரூபா? ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர். 10 கோடி கேட்குறாங்க எடப்பாடி. 234 2300 கோடி ரூபா
budget. இதில் எடுக்க பார்க்குறாங்க அவங்ககிட்ட இல்லாத பணமா? கட்சி வேட்பாளருக்கு இவங்க பணம் கொடுக்கணும், கட்சிக்காரன்ட்டே பணம் வாங்குறாங்கன்னா பாருங்கள். நம்ம நீ சம்பாதிச்சுக்கோன்ற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ எதிர்த்தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக தரேன், நீ வந்து பெருசாக கண்டெஸ்ட் பண்ணாதான்ட்டானா என்ன ஆகுறது? நீ 10 கோடி கொடுத்து எதுக்கு கண்டெஸ்ட் பண்ணணும்? நான் 15 கோடி கொடுக்குறேன், நீ கண்டெஸ்டே பண்ணாத, இங்கே நீ போகாத அந்த சைடுன்னா அப்புறம் முக்கியமான நாள் போட்டியே போட மாட்டான்ல, ஒதுங்கிடுவான்ல க்ளீனா. அப்போ வெற்றி வாய்ப்பு, கட்சியோட வெற்றி வாய்ப்புன்றதே இல்லாமல் போயிடும். ஆமாம், அதனால் வந்து எதுக்குன்னா அவங்களே உற்சாகம் இல்லாத இருக்காங்க. ஏடிஎம்கேவே அவங்களுக்கு தாவேக்கா கூட்டணிக்கு வராதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. செங்கோட்டையன் அங்கே போன பிறகு அந்த வழி வந்து பிளாக் ஆகிடுது. இனிமேல் தாவேக்காலே அதிமுகலே எஸ்ஐஆரில் கூட சரியாக ஒர்க் பண்ணலை அவங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவங்க எதுக்கு வந்து அங்கே போகிறாங்க? இவங்க வந்து தாவேக்காவும் அதிமுகவும் சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் அதிமுக தொண்டர்களே வந்து இப்போ ரொம்ப விரக்தியில் இருக்காங்க, நம்ம கட்சி வின் பண்ணுமான்னு. பாஜக ஒரு பக்கம் வந்து நீ ஓபிஎஸை சேரு, அவரை சரி இவரை சேருன்னு ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இவர் பிகு பண்ணிகிட்டு இருக்கார், ரொம்ப ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். ஸோ அதனால் வந்து பாஜகவுக்கும் எதிர்மறை ஓட்டுகள் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு காரணமாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து பலவீனமாக இருக்கிறதன் காரணமாக இன்னும் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு செங்கோட்டையன் வந்து ஒர்க் பண்ணுறார். அது இன்னும் பலவீனப்படுத்துறதுக்கு ஒர்க் பண்ணால் அவங்க டிவிக்கோட நோக்கம் என்னென்னா திமுக விட்டு அதிமுகன்றதுக்கு பதிலாக திமுக விட தாவேக்கான்னு இருக்கணுன்ற அந்த பாயிண்டில் கொண்டு போகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக அதிமுக அந்த இடத்த விட்டு நகர்த்தணும், அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும். அப்போது நம்ம சைலண்ட்டாக அதிமுக வீக்கெண்ட் பண்ணணுன்ற பாயிண்டில் போகிறாங்க. உங்கள் கூட கூட்டணி கிடையாது. எதுக்காக விஜய் வந்து அந்த கூட்டணி அக்செப்ட் பண்ணார்னா சிஎம் கேண்டிடேட் கிடையாது இல்லை, அப்புறம் அவர் 2வது இடத்துக்கு போயிடுறாருல அவர். அவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? அப்புறம் நான் தான் முதல்வர் ஏன் சொன்னார்? 2வது அங்கே பாஜக இருக்கிற இடத்துல எப்படி போவார் அவர்? கொள்கை எதிரி பாஜக இருக்கிற இடத்துல எப்படி போவார்? எடுத்த உடனே அடி வாங்குவார் அவர் ஆக்சுவலாக. அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பாஜக விட்டு அதிமுக வந்தால் போகிறேன்னா அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் பாஜக விட்டு அதிமுக வருமானது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதிமுக வந்துட்டு அந்த ஊழல் சார்ந்த விஷயங்களும் இங்கே பேச முடியாது. ஏன்னா எப்படிங்க பேசுவாங்க இவங்க வந்து திமுக ஊழலை பற்றி பேச முடியாது. ஏன்னா அதிமுக ஒரு போட்டியாளராக இருக்காங்க விஜய்க்கு. அப்போ அதிமுக ஊழலை பற்றியும் பேசணும். அப்போ அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர் ஓட்டை நீங்கள் எப்படி வாங்குவீங்க? அதிமுக ஊழலை பற்றி பேசினாலும் அவங்க இப்போ திமுக பற்றி செலக்டிவாக பேசினா எப்படி வாங்குவீங்க? வாங்க முடியாது. ஸோ விஜய் வந்து தன்னோட அணுகுமுறையில் பல மாற்றங்களை கொண்டு வரணும். அதிமுகவை பற்றி சைலண்ட்டாக போகிறத பற்றி போனார்னா அவருக்கு அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர்கள் இருக்காங்கல்ல, 2 கட்சியும் வேண்டான்னு அவங்க ஓட்டை வாங்குறதை இழந்துருவார். அந்த ஓட்டை தான் பிஜேபி வாங்குதுல்ல. இல்லை அந்த ஓட்டை பிஜேபி வாங்காது. பிஜேபி பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதிமுக பிஜேபி பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? பிஜேபி பிடிக்காதவங்கிறது வெறும் மைனாரிட்டி மட்டும் கிடையாது சார். மைனாரிட்டியை தாண்டி ஒரு ஓட் பேங்க் இருக்குது சார். ஒரு செகுலரிசத்தை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த ஓட்டெல்லாம் எப்படி யாருக்கு போகும்? அதெல்லாம் பாஜக வெறுத்தா தான் உங்களுக்கு விஜய்க்கு பாஜக எதிர்ப்போட்டுகள் வரும், இல்லாட்டி திமுக தான் போகும். நீங்கள் போய் பாஜக இருக்கிற அணியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 13% மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இல்லை, பாஜக எதிர்ப்பாளர் ஓட்டும் கிடைக்காது உங்களுக்கு விஜய்க்கு. அதனால் அவர் பண்ணுவாரா தெரியாது. ஓபிஎஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க இவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, பார்க்கலான்றார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து விஜயோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ரொம்ப அதிகமாக தேடிக்கிட்டே இருக்குது. திமுக கிட்ட அதனால தான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பார்கெனிங்கில் இருக்காங்க. ஒரு 39 சீட்ஸ் கிட்டத்தட்ட கேட்டுட்டு இருக்கான்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கிற 39 சீட்டு கேட்குறாங்கன்றது உண்மைதான். பட் விஜய் கூட போகிற அந்த ஆப்ஷன் வந்து அவங்க இல்லை, அந்த ஆப்ஷனில் அவங்க இல்லை. அவங்க அது சில பேர் கிளப்பி விட்டாங்க. இந்த கன்னியாகுமரி ராஜேஷ் போன்றவரெல்லாம் கிளப்பி விட்டது உண்மை. ஜோதிமணி போன்றவரெல்லாம் பேசினாங்க விஜய் எங்களுக்கு புதியவர் கிடையாது அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு லோக்கல் பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு பிரச்சனை சார். திமுகவோட லோக்கல் பாலிட்டிக்ஸில் பிரச்சனை. அதிகாரிகள் சொன்னதை கேட்க மாட்டேன்றான், வேலை நடக்க மாட்டேங்குது. அதனால் அவங்களுக்கு வந்து திமுக மேலே ஒரு கோவம். அதனால் விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கார், வாய்ப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பக்கம் போகிறதா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. ஆனால் கேரளாவில் ஜெயிக்கணும்னா விஜயோட போனால் ஜெயிச்சிடலாம், புதுச்சேரியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்றாங்க. முதல்ல தமிழ்நாட்டிலே விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியாது, அப்புறம் கேரளாவில் என்ன ஓட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? விஜயோட போனால் ஜெயிச்சிடலாம் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? டேட்டா ஏதாவது இருக்கா? எங்கேயும் டேட்டா கிடையாது. இந்த ஓட்டெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமே தவிர வருமா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் விஜய் ஆரம்பிச்சது தமிழுக்கு வெற்றி கழகம் தானே, கேரளா வெற்றி கழகமா பாண்டிச்சேரி எந்த வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, விஜயோட மொத்த காமிச்சா கேரளாவில் ஓட்டு கிடைக்கும்னு இந்த கன்னியாகுமரியில் ராஜேஷ் நம்பினார்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை கேசி வேணுகோபால்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த வாட்டி நம்ம திமுகவோட தான் போகிறோம். சீட்டு பிரச்சனைகள்லாம் வரும், ஐடென்டிஃபை பண்ணுறதுல தொகுதி ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். எந்த கட்சி இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பிரச்சனை வருது சகஜம்தான், அது பேசி தீர்த்துக்கலாம். ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு எல்லாரோடையும் அமிக்கபலாக போகிறார். அவர் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறார். எடப்பாடி மாதிரி எல்லாரையும் கயற்றி விடல, அவர் எல்லாரையும் சேர்க்கணும்னு பார்க்குறாரு, எதிரணியை பலவீனமாக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் ஓபிஎஸை கூட இழுக்கலாம் பார்க்குறாரு, தேமுதிக இழுக்கலாம் பார்க்குறாரு, எவ்வளோ பேர் இழுக்கலாம், எதிரணியை பலவீனப்படுத்துறதே நோக்கமாக இருக்குது. இருக்க கூட்டணி கட்சிகளையும் வந்து சீட் அதிகமாக கேட்டுட்டு இருக்கப்போ மற்ற கட்சியெல்லாம் கூப்பிட்டாருன்னா எப்படி சீட் அகாமடேட் பண்ணுவார்னு ஒரு கேள்வி. அது ரொம்ப கஷ்டம் தான் உண்மையிலே. இது சேலஞ்சிங் ஜாப் தான். இந்த வாட்டி இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து சேலஞ்சிங் ஜாப். கமலஹாசன் உள்ளே வந்திருக்காரு,
தேமுதிக வந்து கமலஹாசன் பேச சீட்டு கேட்க போறது இல்ல, ஏதோ 2 சீட்டோ 3 ரெண்டு சீட்டோ சீட்டு கேட்டாருன்னா கூட அது கூட உதயசூரியன் சின்னத்துலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். மதிமுக உதயசூரியன் சின்னத்துல அவங்க இந்த வாட்டி உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டாங்க, தனி சின்னத்துலன்னு அங்கீகாரம் வாங்கணும்னாங்களா அவங்க இந்த வாட்டி அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க இல்ல அங்கீகாரம் வாங்கினா நம்பர் ஆஃப் சீட் அதிகமா நிக்கணும்ல. அவங்க வந்து டபுள் டிஜிட்ல கேட்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ சிபிஎம் சிபிஐ எல்லாருமே 6ன்றது 12, சிபிஐ சிபிஎம்லமே டபுள் டிஜிட் கேட்பாங்க. எல்லாம் 12 கேட்கறாங்க. மதிமுக அவ்வளவு ஒரு வாய்ஸ் இருக்கான்ற அவங்களும் கேட்பாங்க சார் 12. எங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் கொடுத்தீங்களா 6 கொடுத்தீங்க, இந்த வாட்டி வர எலெக்ஷன்ல 12 கொடுங்க, அடுத்த பார்லிமெண்ட்ல 2 பார்லிமெண்ட் கேட்பாங்க. கேட்கறதுல என்ன சார் இருக்குது, கேட்டு வைக்கலாமே, கொடுக்குறது தானே இருக்குது. அப்புறம் கடைசியில் யதார்த்த நிலைமையை பார்த்து நம்ம சரி போகிறோம்னு அதோட நிறுத்துப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப வைகோ மாதிரி ஆட்கள்லாம் கடைசி நேரத்தில் பிரிஞ்சு போகிறதெல்லாம் உண்டு. 2006 போயிருக்காரு, 2011, 2001 இதெல்லாம் அவரோட வரலாறு சொல்லும், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்துன்றது. ஸோ அதனால் பாயிண்ட் அது இல்லை, கேம் சேஞ்சர் இல்லை. அவருடைய அது வந்து சூசைடலாக பண்ணுவார், அவரே தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒரு நிலைமை தான் பண்ணுவார். ஆக்சுவலாக திடீர்னு மதிமுக தேர்தலே போட்டி போட வேண்டுவார். ஒரு தேர்தலில் போட்டி போடவே போயிட்டாங்க 2011 நினைக்கிறேன். 2001 வந்து 11 தான் ஏடிஎம் கடைசி லாஸ்ட் டைம்ல ஏடிஎம்கேவோட போயிட்டாங்க, குடுக்கல, அவங்க போயிட்டாங்க, அதை விட்டு போயிட்டாங்க. 2006 வந்து திமுகவுக்கு போறேன்ட்டு ஏடிஎம்கே போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பல விஷயம் உண்டு. அதனால கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் பலது நடக்கும். ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் விஜய்கிட்ட போகிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இல்லை. விஜய்க்கே என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது, அவங்ககிட்ட ஏன் சார் போகணும்? நீங்கள் விஜய்கிட்ட 270 சீட் வாங்கி 7 சீட் வின்னுறது பதிலாக திமுக 30 சீட் வாங்கி நீங்கள் 20 சீட் வின் பண்ணலாம்ல. அது எப்படி இருக்குது? வினபிலிட்டி இருக்குல்ல, வினபிலிட்டி முக்கியம். 25 வாங்கி 18 ஜெயிச்சிருந்தாங்க, 30 வாங்கி 20 ஜெயிங்க, யார் வேணாம். வினபிலிட்டி இருக்குது. 9 பார்லிமெண்ட் எம்பி உங்களுக்கு எப்படி வந்தது? திமுக கூட்டணியில் தானே வந்தது. அது விஜய்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தொடர்ந்து தாவேகா, அதிமுக, பாஜகலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு மனநிலை பல்வேறு பிரிஞ்சிருக்குல்ல. இப்போ 4 முனை போட்டின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவை வந்து 60% பேர் எதிர்க்கிறாங்கன்னா கூட அது 15 நிற்கிறப்ப ஓவரால் கன்சல்டேஷன் 40% டிஎம்கே கிட்ட இருக்குல்ல. ஆமாங்க, அதனால தான் சொல்கிறேன், அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது இவங்க ஆதரவு ஓட்டுகளை வாங்கி இவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இவங்க பல நலத்திட்டங்கள்லாம் போட்டு பெண்கள் ஓட்டை டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் பெண்கள் ஓட்டு பெருவாரியா விஜய் ஃபேவரா நகருது அப்படின்ற இந்த வாட்டி ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க. இந்த மாதத்துக்குள்ள 20 லட்சம் பசங்களுக்கு லேப்டாப், ஆமாம் லேப்டாப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 22 லட்சம் அதிகமான பேர்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க பெண்களுக்கு. ஏற்கனவே 1.25 கோடி கொடுத்துருக்காங்க, 28 லட்சம், 1.5 கோடி பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பொங்கலுக்கு வந்து 6000 ரூபா கொடுக்க போகிறாங்க. 6000. நயனா நாகேந்திரன் 5000 ரூபாய் கேட்டீங்கன்னா 6000 பண்ணுறீங்க. 6000 ரூபா கொடுக்க போகிறாங்க சார் பொங்கலுக்கு. அது மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இந்த மாதம் 3 விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 விஷயத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஓட்டு வாங்க தான். ஏன் பீகாரில் வந்து எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரையும் 10,000 ரூபா கொடுத்தீங்களே நீங்கள், பாஜக கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுத்தீங்களே, நீங்கள் கொடுத்து தானே இருந்தீங்க, எலெக்ஷன் கமிஷன் பார்த்து தானே இருந்தால் வேடிக்கை. அதனால் வந்து எலெக்ஷனில் திமுக மேலே அதிருப்தி இருக்குது. ஆனால் திமுக ஒழிச்சே தீரணுன்ற வெறி இருக்கானா அது இல்லை. ஆனால் அவங்க எதிர்ப்பு வாக்குகள்லாம் பிரியறதுனால அவங்க இன்றைக்கி வரையும் அட்வான்டேஜில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வரையும் இதை சொன்னால் உடனே திமுக காரண்டுவானுங்க. அது ரியாலிட்டியே யோசிக்க மாட்டான் எவனும். இதை சொன்ன உடனே என்னையா பெரிய குற்றச்சாட்டு, மேஜர் குற்றச்சாட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கள்ளச்சாராயம், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, இதை தவிர ஏதாவது முக்கியமாக சொல்லுங்கன்னா சிவகாசி காவல் மரணம் ஏதாவது சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இவங்க வந்து கேட்டிங்கன்னா திமுக காரனை கேட்டிங்கன்னா அடுக்குவாங்க, வரிசையாக சாதனைகள் அடுக்குவாங்க. லோக்கல் சார்ந்த விஷயங்கள் தானே இப்போ இதெல்லாமே லோக்கல் சார்ந்த இது. ஆனால் திமுக பண்ணுறதெல்லாம் இண்டிவிஜுவலாக பெனிஃபிட் கொடுக்குறது. மகளிர் உரிமை தொகைனா இண்டிவிஜுவலாக பெனிஃபிட் கொடுக்குறது. இப்போ அஜித்குமார் உரிமை பெண்ணுன்னா இண்டிவிஜுவலாக பெனிஃபிட் கொடுக்குறது. அது காலேஜ் போகிற பையனுக்குன்னா தமிழ் புதல் வந்துட்டுன்னா இண்டிவிஜுவலாக பெனிஃபிட். இண்டிவிஜுவலாக பெனிஃபிட் சார். இது பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்கல்ல, உணவு, காலை உணவு, அது வந்து பெண்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு தெரியுமா? அந்த இது பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது ஒவ்வொரு கிராமத்து பெற்றோர்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, கூலி வேலைக்கு போகிறவங்க காலையில் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய விஷயம் சார். அது ஸ்டாலின் தான் போட்டார் அப்படின்றது அவங்க மத்தியில் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு. வெளிநாட்டு கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணுற அளவுக்கான விஷயம் இருக்குது. பீகார்லாம் கூட அதை ஃபாலோ பண்ணுறாங்களே, சொல்லிட்டு பல கண்ட்ரீஸ். அதனால நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அரசுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் அது வந்து ஆட்சியை விட்டு தூக்கணுன்ற வெறியை வந்து யாருக்கும் கலப்பல. பிரச்சனைகள் இருக்கு. சில திமுகக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள் லோக்கல் லெவலில் இருக்கு. ஆன்டி கவர்மெண்ட் வேவா இல்லை அப்படின்றீங்க. திமுகக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் இருக்கு, பல மாநகராட்சிகளில் பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்கு, எல்லாம் கரெக்ட். ஆனால் எலெக்ஷன் வந்துட்டா அவங்க ஒன்றுபட்டு வேலை செய்வாங்க. இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது அந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் மாதிரியான விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் யாராவது ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணுறேன்னா, இப்போ நயனா நாகேந்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை. என்னென்னா, நாங்கள் எதை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாரு. என் தொகுதி காலேஜ் கேட்டேன் கொடுத்துட்டாரு, ஒரு சில ஃபெசிலிட்டி கேட்டால் உடனே பண்ணி கொடுத்துட்டாரு, பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கேட்குறேன் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போ நாளைக்கு கொடுத்துட்டாங்க, நான் சொல்லி தான் கொடுத்தான்னு சொல்லிக்கலாம் இல்லை. அதனால தான் முதலே சொல்லி இருக்குது. இதெல்லாம்
எல்லாமே பொங்கலுக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான். எவ்வளோ தான் அமௌண்ட்டு தான் பிரச்சனைங்க ஆக்சுவலாக வந்து. இவங்க 10,000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கல்ல பீகாரில், அதனால் எந்த கவர்மெண்ட்டுக்கும் ரூலிங் பார்ட்டி ட்ரை பண்ண தான் செய்வாங்க. ஆனால் கவர்மெண்ட்டால் அதை விட்டு ஹோல்ட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க சரி, முடியும். யாருக்கு தான் சார் கடன் இல்லை? எல்லாமே இந்த ஜிடிபியோட லெவலில் 28-29% ஃபினான்ஸ் கமிஷன் நிர்ணயிச்ச, ஆர்பிஐ நிர்ணயிச்ச அந்த வரையறைக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் கடன் வாங்கலாம். கடன் எப்படி சார் கொடுக்குறாங்க? உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால கடன் கொடுக்குறாங்க, நீங்கள் வரம்புக்குள்ளே இருக்கிறதுனால கடன் கொடுக்குறாங்க. இல்லாட்டி எப்படி சார் ஆர்பிஐ அலோவ் பண்ணுவாங்களே? ஃப்ளோட் பண்ணவே முடியாது. கடன் பாண்டெல்லாம் ஃப்ளோட் பண்ணவே முடியாது. எப்படி ஃப்ளோட் பண்ணுறாங்க? ஆர்பிஐ எப்படி பெர்மிட் பண்ணுறான்? யூ ஆர் வித்தின் த லிமிட் அண்ட் யூ ஆர் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு ரீபே. இது ரெண்டையும் பார்க்காத இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க கடன். அதனால் இவங்க சும்மா கடன், இன்றைக்கி 52 லட்சம் கடன் வந்து இன்றைக்கி 200 லட்சம் கடனாக, 200 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? எதுக்கு விவசாயிகளுக்கு 1000 ரூபா 9000 ரூபா கொடுக்குறீங்க வருஷத்துக்கு அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? விவசாயிகள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம். உங்கள் கடன் 200 லட்சம் கோடி ஆகிருக்கே, கேட்குறீங்களா? யாராவது கேட்குறாங்களா? அதை சைலண்டாக மறந்துடுறீங்களே. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கடன் வாங்க தான் செய்வாங்க. கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான அந்த இது இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா, அந்த வரம்புக்குள்ளே இருக்காங்களா, அதுதான் முக்கியம். கடன் வாங்காதே அரசாங்கம் நடத்தணும்லாம் அதெல்லாம் இந்த காலத்தில் முடியாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் வச்சுட்டு, இப்போ சமீபத்தில் விஜய் கூட மழை வெள்ள பாதிப்புகள் அக்கறை இல்லாத திமுக அரசுன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் அதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைனுக்குள்ளே வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா எடப்பாடி ஒரு பக்கம் பேசுகிறார், விஜய் ஒரு பக்கம் பேசுகிறார், பாஜக ஒரு பக்கம் பேசுது, சீமான் ஒரு பக்கம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு மல்டிபிளாக இவங்க பிரிஞ்சிருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுன்றது பிரிஞ்சிருக்கு சார். அது வந்து ஒன்றுபடுத்தவே முடியாது. இப்போ விஜயும் அதிமுகவும் சேரலாம், ஆனால் அதிமுக பாஜகவோட சேரும்போது சேராது. விஜயும் நாம் தமிழரும் சேர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பலது இருக்குது. நாம் தமிழரும் பிஜேபியும் சேர மாட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்டச்சபிலிட்டி இருக்குது, அதாவது தீண்டத்தகாத தன்மை இருக்குது. அது வந்து எப்படி சொல்லுவாங்க, இங்கே வந்து திமுகவில் வந்து எல்லாம் ஒரே கோர்ட்டில் இருக்காங்க. ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்ற கோர்ட்டில் கரெக்டாக இருக்காங்க எல்லாருமே. அங்கே அது மாதிரி ஆன்டி டிஎம்கேன்ற கோர்ட்டில் நீங்கள் உங்களை கொண்டு வர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, சீமானுக்கும் விஜய்க்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்த முடியாது, விஜயையும் பாஜகவையும் நீங்கள் சேர்க்க முடியாது. என்ன கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இங்கே உங்களுடைய டிக்ளரேஷன் என்ன, நீங்கள் எப்படி சேர முடியும்? நீங்கள் அதிமுகவும் தாவேகவும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது வந்து முதல் பேச்சுவார்த்தை நடந்து அது வந்து கட் ஆகிடுது பேச்சுவார்த்தை. மறுபடியும் சேர்றாங்கன்னா நீங்கள் பிஜேபிகிட்ட போய் சேர்ந்துட்டீங்க. பிஜேபியோட நீங்கள் வெளில வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது உங்கள் கூட்டணியில் வந்து திமுகவில் இருக்கிற யாரும் வரப்போகிறதில்ல, அதே மாதிரி விஜயும் வரப்போகிறதில்ல, சீமானும் வரப்போகிறதில்ல. அப்போ நீங்கள் உங்களுக்கு யார் வருவாங்க? மிஞ்சி போனால் அடுத்து தேமுதிகவும் பாமகவும் தான் வருவாங்க. இதில் நீங்கள் பாமக பாஜக அதிமுக போனோட்டி ஏற்கனவே இருந்தவங்க தான். நீங்கள் இருந்ததில் நீங்கள் 75 சீட் தான் வாங்கினீங்க. இப்போ தேமுதிக வந்தால் வேணால் இன்னொரு 5 சீட் வேணால் கூட வாங்கலாமே தவிர ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருமானா திமுக எதிர்ப்போட்டுகள் நீங்கள் ஃபுல்லாக வாங்கினா தான் உங்களுக்கு வரும். ஆனால் திமுக எதிர்ப்போட்டுகள் உங்களுக்கு அதிமுக ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை, விஜய் பக்கம் கொஞ்சம் போயிடும். அதனால் இவங்க ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு எதிராக ஒன்றுபட்டு ஒரு கூட்டணி கட்டமைக்கணும்னா சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. விஜய் தன்னோட முதல்வர் பதவியை கணவர் தியாகம் பண்ணணும், எடப்பாடி வந்து முதல்வராக ஏற்றுக்கணும். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? இதெல்லாம் விஜய் பண்ணுவார் எடுத்த உடனே? இதுக்கான சாத்தியங்கள்லாம் கிடையாது. ரெண்டாவது, அப்படி பண்ணி வந்து நீங்கள் திமுக முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா இவங்க அப்படி சேரும்பொழுது இவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய பேசப்படும். விஜயும் அதிமுகவும் பாஜக கூட கைட்டி விட்டுருங்க, விஜயும் அதிமுகவும் சேர்ந்தாலுமே அவர்களுக்கு எதிரான விஷயங்களை பேசப்படும். விஜய் ஊழலை பற்றி பேசவே முடியாது. அதுக்கப்புறம் வாயை முடிஞ்சு பேசாமல் போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஊழலை பற்றி பேசுகிறான்னு கண்டுக்க மாட்டாங்க மக்கள். என்ன அதிமுகவோட சேர்ந்துட்டு ஊழலை பற்றி பேசுகிறீங்கன்னுவாங்க. அதனால் எதிர்க்க இருக்கிறவங்க சேர முடியாது அப்படின்னு நிலைமை இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் 67 வந்து சேர்ந்தாங்களே, கொள்கை வேறு கூட்டணி வேறு இருந்து கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் ஒழிச்சாங்களேன்னு தமிழிசை சொல்கிறாங்க. 67 நிலைமை வேறு. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய பேர் குருவி மாதிரி சுட்டு போனாங்க, நிறைய பேர் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அரிசி பஞ்சம் தலைவிரிச்சு அடிச்சு மக்களுக்கு அரிசியே கிடைக்கல, எலிக்கறி சாப்பிடுன்னு காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயமா போய் அது ஒழிச்சே தீரணும்னு ராஜாஜியும் கம்யூனிஸ்டும் கைகோத்தாங்க, மாப்போசியும் திமுகவும் கைகோத்துது, தமிழ் தேசியம் பேசின மாப்போசியும் திமுகவும் கைகோத்துது. இப்போ அப்படிப்பட்ட நிலைமை இருக்கா? இப்போ அப்படிப்பட்ட நிலைமை இருக்கா? இப்போ அப்படிப்பட்ட நிலைமை திமுக ஒழிச்சே தீரணும்னு மக்கள்கிட்ட ஒரு வெறி இருக்கா? அப்படி ஒரு மேஜர் ப்ராப்ளம் இங்கே வந்துருச்சாங்க. எதுவும் வரல. அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்கள் பேசுங்க, அது ஒரு பேசுபொருளாக மாறும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து ஓட்டை கொண்டு வருமானா நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதனால் அந்த கொள்கை மாதிரி கூட்டணி வச்சு திமுகவை தோக்கடிக்கணுன்ற ஒரு நிலைமை வந்துருத்தானா அது இங்கே திமுக அரசுக்கு எதிராக அந்த அளவுக்கு வெறி இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரான்ற மாதிரி ஒரு செய்திகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவரோட முக்கியமான நோக்கமே என்னென்னா எடப்பாடிக்கு ஒரு சர்க்கிள், ஒரு இறக்கத்தை கொண்டு வரணும், அவர் அரசியல் ஏற்றம் இருக்கக்கூடாது, ஒரு பின்னடைவை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார். அவருடைய பதவியை பறிச்சவர் எடப்பாடின்னு நினைக்கிறார். அதனால் கொங்கு மண்டலம் பாலிடிக்ஸில்
எடப்பாடியை ஒழிச்சா தான் தான் முன்னுக்கு வர முடியும்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு ஒரு இறக்கத்தை கொண்டு வரணும், அவரை வந்து இந்த எலெக்ஷன்ஸில் எப்படியாவது அவரை வந்து ஒரு பின்னடைவு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதுக்காக அவர் முயற்சி பண்ணுறார். பாஜகவில் இருந்தால் அது முடியாது. ஏன்னா பாஜகவில் இருந்தால் நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்துட்டு எடப்பாடியை முதல்வர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினார், என் மனசு ஒன்று சொல்லுது வாய் ஒன்று பேசுதுன்னார். மனசு ஒன்று சொல்லுது வாய் ஒன்று பேசுது, கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குன்னார். இப்போ மனசில் வந்து எடப்பாடி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, வாயில் வந்து எடப்பாடி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அந்த அவருடைய நோக்கம் முழுக்க என்ன இருக்குன்னா எடப்பாடியை எதிர்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு செட்டை சேர்த்துட்டார். அவர் வந்து ஒரு தன்னுடைய பதவி காலத்தில் எப்படியோ கொஞ்சம் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவை பெற்று வச்சிருக்கார். அண்ணாமலைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பெற்று வச்சிருக்காரு. அது வந்து பாஜகவோட கொள்கை சார்ந்த ஒரு கூட்டமாக இல்லை அண்ணாமலைக்காக வந்ததான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அவர் ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அவர் கொள்கை சார்ந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவோட கொள்கை அப்படின்னு அண்ணாமலை என்ற தனி மனிதரை நம்பி அவருடைய பாலிடிக்ஸ் நம்பி ஒரு திமுகவுக்கு எதிராக தைரியமாக பேசுகிறாரு, அதிரடியாக பேசுகிறாரு. பாஜகவை வந்து வளர்க்குறதுக்கு நல்லா முயற்சி பண்ணார், 11% ஓட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஆனால் இவருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்யுது. தமிழ்நாடு பாஜகவில் இவருக்கு பிடிக்காத கூட்டம் ஒன்று வேலை செய்யுது. அவங்க இவர் மேலே நிறையா புகாரெல்லாம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பாஜக கூட்டத்திலலாம் அவர் கலந்துக்கிறது கிடையாது. இவர் எங்கே போனாலும் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆரம்பித்தா உங்கள்கிட்ட சொல்கிறேன்ன்றாரு. நயினார் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை தனி கட்சின்னு ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்றார் அவர். அதெல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது அண்ணாமலை வந்து அவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் தலைமைக்கு போயிருக்கு. அவர் மேலேயும் ஊழலற்ற கரைபடியாத கரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் கிடையாது. அவர் மேலேயும் கரைபடிந்த கரங்கள் இருக்கு. அவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ வந்தாச்சு. இப்போ ஆருத்ரா சிட்ஃபண்ட்லாம் வந்து பல விஷயங்கள் பேசப்படுது. 2014 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ரியல் எஸ்டேட் ஃபிலிம். ஆமாங்க, இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இப்போ வந்துருக்குங்க. அதெல்லாம் வந்து அவர் பதிலே சொல்ல மாட்டேன்றார். அதனால் வந்து அவர் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்லாம் வந்து இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியல. அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் நிறையா வந்திருக்கிறத பார்க்குறோம். அவர் மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் பாஜக ஹைகமாண்டுக்கு போயிருக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே கோயம்புத்தூரில் வந்து மோடியோட குட் புக்கில் இருக்காரு. கோயம்புத்தூரில் வந்து மோடி முதுகு தட்டின உடனே எல்லாரும் நினச்சிட்டாங்க, ஆஹா மோடி முதுகு தட்டிட்டாரு, அவரோட குட் புக்ஸில் இவர் இருக்காருன்னு நினச்சிட்டாங்க. மோடி ஜென்ரலாக எல்லாரையும் பார்த்தா முதுகு தட்டுவார், தலையை தொடுவார், இதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கே விஷயத்தை டிசைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா. அமித்ஷாக்கு எல்லா விஷயமும் போயிருக்கு. எல்லாம் இவங்க நயினா நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஆமாம், வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். இவர் வந்து பாஜக விட்டு வெளில வரதா வேண்டாமான்றதான் இப்போ இவர் யோசனையில் இருக்கார். எந்த டயத்தில் வருது, பாஜக சொல்லிகிட்டே வரலாமா, நான் வெளியில் வந்துடுறேன், 29 வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிகிட்டே வரலாமா, இல்லை அவங்க அனுமதி இல்லாமல் வரலாமா, அனுமதியோடு வரலாமா, பல விஷயங்கள் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. அதில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கார். அவருடைய நோக்கம் வந்து இந்த எலெக்ஷனில் எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு கொண்டு வரணும். அதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுன்னு தான் இப்போ அவருடைய யோசனையாக இருக்குது. தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கும் டிடிவிக்குமான ஒரு உறவுன்றது ஒரு நல்ல முறையில் இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியும். அவங்க ரெண்டு பேர் நோக்கமும் ஒன்று தான். எடப்பாடியை வந்து வீழ்த்தணுன்றதான் அவங்க நோக்கம். அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் டிடிவியை பொறுத்த மட்டும் அவர் வந்து விஜயோட சேர்றதுக்கும் ரெடியாக இருக்கார். அவருக்கும் வந்து ஓபிஎஸ் மாதிரி டெல்லியிலேருந்து அழைப்பு வந்தது. அவர் சொல்லிட்டார், இந்த கூட்டணியில் எடப்பாடி வந்து முதல்வர் கேண்டிடேட்டு அதிமுக தலைமைனா நான் வரல, அது வேண்டாம், நீங்கள் என்டிஏ தலைமைன்னு சொல்லுங்கள், அதில் அதிமுக ஒரு கட்சியாக இருக்கட்டும், நானும் ஒரு கட்சியாக இருக்கேன் அப்படின்னா வரேன்னு சொல்லிட்டார். அதனால் அவர் சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டார். ஓபிஎஸ்க்கு வர வழி இல்லை, அவர் அங்கே அதிமுகவுக்கு போகணும்னு நினைக்கிறார். பாஜக ரெக்கமெண்டேஷனோட அதுவும் வந்து தொங்கலில் தான் இருக்குது. எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றார். இவர் தினகரன் ரொம்ப தெளிவாக கதவை திறந்துட்டார். விஜய்க்கும் கதவை திறந்துட்டார், திமுக அணியிலையும் கதவை திறந்துட்டார். அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எதிரியை வீழ்த்தணும்னா துரோகியோட சேர்றது தப்பு, துரோகியை வீழ்த்தணும்னா எதிரியோட சேர்றது தப்பு இல்லைன்னு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக எடப்பாடியோட வீழ்ச்சின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி, திமுக எல்லாருமே எடப்பாடியோட வீழ்ச்சியை தான் எதிர்ப்பு. ஏன்னா அவர் வந்து கட்சியை ஒன்றுபடுத்த விரும்ப மாட்டேன்றாரு. தன்னுடைய பதவி சுயநலம் அதுலேயே இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் இஃப் இன் கேஸ் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதாவுக்கும் ஏறக்குறைய இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. இன் ஃபியூச்சரில் ஒரு வேளை எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஆயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஜெயலலிதா வேற, எம்ஜிஆர் வேற, எடப்பாடி வேற. எடப்பாடி செல்வாக்கு மிக்க தலைவராக வரல. அவர் ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவர் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணார்னா, அவர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்போ தான் அவர் எமர்ஜி ஆவார். எப்படி ஸ்டாலின் எமர்ஜி ஆயிருக்கார் அந்த மாதிரி. இன்னும் அவர் அந்த லெவலுக்கு வரல, செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை. அதனால தான் அவருக்கு தன் ஆளுமை மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லை. யாராவது வந்தால் நம்ம தலைமை பதவி போயிடுமோன்னு பயப்படுறாரு. அது வந்து தப்பான அணுகுமுறை. தப்பான அணுகுமுறையாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை ஹோல்ட் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்லைங்க. அப்படின்னா இப்போ டிடிவி நினச்சிருந்தாலோ, சசிகலா நினச்சிருந்தாலோ, இல்லை இன்னும் பல பேர் நினச்சிருந்தாலோ, இவர்கிட்ட இருந்த எம்எல்ஏ சப்போர்ட்டுன்றதை எதுவும் சார் எம்எல்ஏஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க சார். எந்த விதத்தில் வந்து எம்எல்ஏஸை கூட்டி வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். வரப்போகிற எலெக்ஷன் முக்கியம் சார். ரெட்டாலி சின்ன அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கைது போட போகிறாரு. அப்புறம் எப்படி வந்து அவங்க வருவாங்க? ரெண்டாவது எலெக்ஷன் நேரத்தில் மாவட்ட செயலரோ, ஒன்றிய செயலரோ, பகுதி செயலரோ வரமாட்டான் சார். அவனா துட்டு விளையாடுற நேரம் சார் இது. எப்படி சார் போவான் அவன்? அதனால் அவங்க கூட இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவர் தோத்தா வச்சுக்கோங்க, எல்லாமே எடப்பாடி பாஞ்சு பதவியை பிடுங்கி கட்சியை அவர்கிட்ட எடுத்து தலைமை மாற்றத்துக்கான வாய்ப்பு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணானே தேங்க்யூ.